அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நாங்கள் சில உணவு இயற்கை முறையில் ஹெர்பல்ஸில் நிறையா நம்ம ஹெர்பல் வைக்ரா அப்படிங்கிற மெத்தடில் நம்ம விட்டமின்ஸ் எல்லாமே போட்டு நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் கொடுத்து அவங்க இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க அதை பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டெய்லி அவங்க அதை கன்சியூம் பண்ணும்போது அவங்க பாடியில் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அப்போ நார்மலைஸ் வரும்போது சுகர் மட்டும் இல்லை, எல்லா டிசீஸுமே அவங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு சப்போர்ட் இருக்குது. என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும் டாக்டர்? அப்போ டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொட்டிங் அதிகமாகும், கால் எரிச்சல், பாத எரிச்சல் வரும், தூக்கமின்மை வரும், கண் எரிச்சல் இருக்கும், ஏதாவது ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, உடல் சோர்வு இருக்கும், அசதி இருக்கும், டயர்டாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செயல் செய்வாங்க, அந்த செயல் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த செயல் போவாங்க. கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு குறையும். இதெல்லாம் டயபெட்டிக்கோட சிம்டம்ஸு. அடிக்கடி யூரினேஷன் வரும். ஸோ இதெல்லாம் தண்ணி தாங்க எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே டயபெட்டிக்கோட அறிகுறின்னு சொல்லலாம்.